ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட்டோட டிரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டோட டிரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் தான். நாளைக்கெல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு 24,000க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நான் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த சார்ட் மட்டும்தான், சரிங்களா? நீங்கள் நிறையா கன்ஃபியூஷனுக்குள்ளேயே போக வேண்டாம். சிம்பிளாக இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. உங்களால் சரியாக ட்ரா பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா 80%, சரிங்களா, உங்களுக்கு இதிலே ஒரு தெளிவான ஒரு பிம்பம் கிடச்சிரும், சரிங்களா? அதனால் மார்க்கெட்டை நல்லா ட்ரா பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பேசிக்காக உள்ள விஷயத்த இம்மிடியேட்டாக கற்றுக்குங்க. பிகினராக வர்றவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? இப்போ நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு இடத்துல உட்காரும், கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும், சரிங்களா? மிஸ் எல்லாம் ஆகாது. எப்போதுமே செகண்ட் லைன்லேயும் சரி ஃபஸ்ட் லைன்லேயும் சரி இந்த மாதிரி டச் மினிமம் 2 இருக்கணும், சரிங்களா? இப்போ இதில் 3 இருக்குது, மேலே 2 இருந்தாலே கம்ஃபர்டபுள் போதுமானது தான், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு டச், இது ஒரு டச், இங்கே ஒரு டச் இருக்கா, அகெயின் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டச், இங்கே ஒரு டச், இங்கே நிறையா டச் இருக்குது. ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷனை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் இல்லை, ரொம்பவே நல்லா சரியாக தான் இருக்கும், சரிங்களா? நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. மார்க்கெட்டோட மூவ் நல்லா போயிட்டுருக்கு, சரிங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஸோ வரக்கூடிய நாட்களில், சரிங்களா, நீங்கள் கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகக்கூடிய சரியான இடம், சரிங்களா? இந்த டைரெக்ஷன் இங்கே எடுத்துட்டீங்க, இந்த பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,750க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அடுத்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தாராளமாக 24,500 பக்கம் ஈஸியாகவே ரீச் ஆயிரும் வரக்கூடிய நாட்களில், சரிங்களா? ஸோ பெரிய லெவலில் பேட் நியூஸும் இல்லை. ஸோ அந்த ரீசன்னால் மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான், சரிங்களா? இதுக்கு அடுத்து பேங்க் நிஃப்டியும் செக் பண்ணிடுங்க. ஸோ நெஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இங்கே டே டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன், இங்கேயும் டே டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே வேறு, சரிங்களா? இங்கே கேண்டில் க்ரீனாக இருக்கா, இன்னே டேக்கு இங்கே பாருங்கள் ரெட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குமே சம்திங் யூனிக், ஒவ்வொரு இண்டெக்ஸுமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ நெஃப்டியில் இங்கே ப்ராப்பராக டச் இருக்கும் பாருங்கள், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ப்ராப்பராக டச் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அந்த ப்ராப்பரான டச் இல்லை. மார்க்கெட் சின்னதாக கொலாப்ஸாக இருக்குது. பட் அப் ட்ரெண்டுக்கான சாத்தியக்கூறு தான் அதிகம். ஏன்னா இந்த லைனுக்குள்ளே வந்தாலே மேக்ஸிமம் நான் கிளாஸில் டீச் பண்ணும்போதே சொல்லி கொடுத்துருவேன். இந்த லைனில் வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்னாலே அது செல்லருக்கான இடம். ஏன்னா இந்த லைன் பக்கத்தில் வர்றதெல்லாம் பாருங்களேன், 1 2 3 4 5 டேஸ் இங்கேயே ட்ராவல் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ 1 2 3 4 5 இங்கே இந்த இடத்துல மட்டும், சரி, அகைன் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. அகைன் இந்த இடத்த டச் ஆகுதுன்னா பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ செல்லருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துலையும் பாருங்கள் செல்லருக்கான 1 2 3 4. நீங்கள் டைரெக்டாக ஹெட்ஜ் பண்ணுறீங்க, பேங்க் நிஃப்டிலலாம் 2 செல் எடுக்கிறீங்க அப்படின்னா அக்யூரசி நல்லாவே இருக்கும், சரிங்களா? ஏன்னா செல்லிங் அதுலேயும் ஹெட்ஜிங் போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஒரு அப் மூமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா ரிஸ்க் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான இடத்துல கரெக்டாக சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ட்லேயோ ரீச் ஆகிற பக்கத்தில் இங்கேருந்து ட்ராவல் ஆகும்போதே நம்ம இங்கேயே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். இங்கேருந்து நாட்களை எண்ணினாலே, ஏன்னா அங்கே உங்களுக்கு சைட்வேல மார்க்கெட் போனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல க்ரோத் இருக்கும், சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டேஸ் ஆக மொத்தம் 1/2 மாதம் இங்கேயே தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ செல்லருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை விட்டு வெளியே வந்துச்சு, இப்போ இதை விட்டு வெளியே வந்துருச்சா இனி செல்லர் போகக்கூடாது. இனி என்ன அப்படின்னா மார்க்கெட்டும் அப் ட்ரெண்டை நோக்கி போகுது. செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ ஒரு பையருக்கு நல்ல சான்சஸ் இருக்குது வரக்கூடிய நாளுக்கு. அன்னன்னைக்கான ட்ரெண்டை செக் பண்ணுங்கள். 1 hour டைம் ஃப்ரேம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே ட்ரெண்டு தெரிஞ்சிடும். இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வியூ கிடச்சிரும். இது ஏன் இறங்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்லிடலாம்.
என்ன பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஜிக்ஸாக் இருக்கா? இந்த இடம் தான் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து வரச்ச சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு எல்லாத்துக்குமே. அதனால தான் இந்த இடத்துல வரும்போது சின்ன சரிவு. இங்கே ஒரு கரெக்ஷன், இங்கே சப்போர்ட் கிளியராக இருக்குது அப்படின்னா நாளைக்கெல்லாம் சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நாளைக்கு ஸோ மார்னிங்கே சரிங்களா, உங்களுக்கு 57,050க்கு மேலே போயிடுச்சுனாலே நல்ல மூவ் இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா, அதனால் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப்டர்ன் இருக்கும். மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவில் தான் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதேமாரி பேங்க் நிஃப்டியில் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கூகுளில் போயிட்டு பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி ட்ரேட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்கேல்பிங்க்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து முக்கியமானது சரிங்களா, இதெல்லாம் தாண்டி கிஃப்ட் நிஃப்டியை பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டியுமே நம்ம மார்க்கெட் முடிஞ்சாலும் இவங்களுக்கு நல்லா ஒரு இது இருக்கும். மார்னிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6:30 7 o'clock தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதனால தான் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி இதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட் பிலோவாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு சான்சஸ் இருக்கும். இது 24,300 போயிடுச்சா, நம்ம மார்க்கெட்டும் சாலிடாக நாளைக்கு ஓப்பன் ஆகச்சே 2400 சம்திங்கில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக நல்ல கன்ஃபர்மேஷன் தான். ஸோ கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு இருப்பினும் ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.